ஹாய் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறகடி காசை சீரியல் இன்றைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ விஜய் என்ன பண்ணுறாங்க, பார்வதியை கூட்டிகிட்டு சிந்தாமணி வீட்டுக்கு போகிறாங்க. சிந்தாமணி வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாமல் திட்டுறாங்க அவங்கள பிடிச்சி. இந்த மாதிரி நல்லா பழகி என் முதுகுலேயே நீ குத்திருக்க, இந்த மாதிரி நாங்கள் கோவிலாக நினச்ச வீட்டிலேருந்து எங்களை நடுத்தரில் நிற்க வச்சுட்டல பாரு, நான் சாபம் சொல்கிறேன், இவ்வளோ வட்டிக்கு வாங்குற பணத்தை எல்லாம் நீ வச்சுக்கிட்டு உட்கார தான் போகிற, உன் பொண்ணு ஒன்றும் இல்லாதவனை கூட்டு ஓட தான் போகிறா அப்படின்ற மாதிரி சாபம் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க விஜய். அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்ருதி அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, ரவியை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி நாங்கள் உங்கள் கடனுக்காக 10 லட்ச ரூபா தரோம், ஆனால் நீ வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கணுன்ற மாதிரி சொல்ல, அப்போ ரவி என்ன பண்ணுறாரு, நான் காசு கொடுத்து வாங்க பார்க்குறீங்களான்னு சத்தம் போட்டுட்டு இந்த விஷயத்த என்ன பண்ணுறாரு, மீனா வீட்டில் வந்து அவங்க அம்மா அப்பாலாம் இருப்பாங்களே அங்கே போய் இந்த விஷயத்த சொல்கிறாரு. சொன்னோன்னா அப்போ வந்து முத்து என்ன சொல்கிறாரு, ஒரு மாதிரி அதிர்ச்சியாயிடுறாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, 10 லட்சத்துக்காக என் பையனை இப்படி விலைக்கு கேட்குறாங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ முத்து சொல்கிறாரு, எல்லாம் சுயநலமாக தான் இருக்காங்க, உன் மாமனார் இருப்பார் உன்னை வந்து இந்த கடனை சாக்கா வச்சு வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கணுன்றாரு. சிந்தாமணி என்னடானா, மீனாவை பதவியை விட்டு போனால் தான் நான் உனக்கு வீடு தருவேன்றா அப்படின்னும் போது அப்போ விஜயா சொல்கிறாங்க, உன் பொண்டாட்டியும் சுயநலமாக தானே இருக்கா, நம்ம வீட்டுக்காக அவன் எங்கன்னா பதவியை விட்டு கொடுக்குறாளா, இல்லை அப்படின்னும் போது முத்துவ மீனாவும் ஒரு மாதிரி அப்படியே பார்க்குறாங்க. அப்படின்னு எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.